ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்காக வீடியோ தான். பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்ன வந்து ஸ்டிச்சிங்கில் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த மாதிரி கத்திரி வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் கத்திரியெல்லாம் வச்சு கட்டிங் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். சரியாக வெட்டாத கத்திரியாக இருந்தாலும் டென்ஷன் ஆகிடும். நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு போய் உட்காருவீங்க. ஆனால் கத்திரி சரியாக இல்லைன்னா அதுலேயே உங்களுக்கு டென்ஷனாக இதெல்லாம் நம்மளுக்கு வராதுடா அப்படின்னு நினச்சிருவீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டிச் பண்ணலாங்க. அதுக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா கத்திரி நல்லா இருக்கணும். இப்போ வந்து கட்டிங்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுற கத்திரி வந்து வேறு எதுவுமே நீங்கள் அதில் வெட்டாதீங்க. ஒன்ஸ் வந்து கீழே விழுந்தாலும் அதோட ஷார்ப்னஸ் போயிடும். எப்போவுமே வந்து கத்திரி வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கத்திரி வந்து நான் 500ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த கத்திரி எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது. அதே சமயம் கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கத்திரி முடிஞ்சால் இந்த கத்திரி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து எண்ணெய் வந்து விடுவோம். அந்த எண்ணெய் விடுறது வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. மிஷினுக்கு ஊற்றுறதுக்காக நம்ம ஒரு ஆயில் வாங்குவோம் இல்லைங்களா, அது வந்து இதில் வந்து ட்ராப் விட்டு நல்லா ஒரு கிளாத் வச்சு நல்லா தடவி அதோட இதெல்லாம் அந்த இரும்புலலாம் நம்மளுக்கு துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு சும்மா வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா வெட்டிட்டு அப்புறமா நீங்கள் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கத்திரியை ஷார்ப்பாக வச்சுட்டா நீங்கள் கட்டிங் பண்ணது அழகாக இருந்தால் தான் ஸ்டிச்சிங்கும் அழகாக இருக்கும். கட்டிங்கில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஸ்டிச்சிங்கில் அது அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு அதே மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் கத்திரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலு. நார்மலாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்கேல் இருந்தால் போதும். ஷேப் ஸ்கேலெல்லாம் கூட விற்கிது. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கருவு வர ஸ்கேலும் வாங்கிக்கோங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ப்ளவுஸு சுடி எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்கேல் இருந்தால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டோட வீடியோ தனியாகவே போடுறேங்க. த்ரெட்டில் வந்து இப்போ நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். வர்தமான் வாங்கிக்கோங்க. வர்தமான் பிராண்ட் த்ரெட் வந்து நல்லாயிருக்கும். இந்த கோனட்டை இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். எல்லோ கலரில் இருக்கிறது வாங்காதீங்க. இந்த த்ரெட் நல்லாயிருக்கும். இந்த த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பெரிய த்ரெட்டெல்லாம் விற்கும். அதனால் நான் பெரிய த்ரெட் வாங்கிட்டேன். உங்களுக்கு உங்கள் ஊர்லேயும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாளைக்கு வரும். நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாபின் டப்பின்னு சொல்லுவோம். இது நம்ம டப்பி வந்து எப்போவுமே கீழே மட்டும் போட்டுறாதீங்க. கீழே போட்டிங்கன்னா அதோட வேலை செய்கிற விதமே சேஞ்ச் ஆகிடும். அதனால பத்திரமா எப்போவுமே கீழே போடாமல் வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி வரணும். சின்ன மிஷினுக்கு வந்து இதில் ஒரு கொக்கி மாதிரி வந்திருக்கும். அது யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பெடல் மிஷினுக்கு வந்து இந்த பாபின் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இந்த டப்பி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் வந்து த்ரெட்டோட பாபின் வந்து இந்த மாதிரி ஓட்ட வர பாபின் வந்து இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வாங்கிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? அப்புறம் வந்து டிசி மார்க்கர் வந்து எல்லா கடையிலையும் நார்மலாக கிடைக்கும். நார்மலாக ஒரு டிசி மார்க்கர் வாங்கினா போதும். ஒரு பாக்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு கண்டிப்பாக 6 மாதத்துக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் டேப். அவ்வளோதாங்க. மெஷர்மெண்ட் டேப் வந்து எப்போவுமே வந்து பிடிச்சி இழுக்காதீங்க, கீழே மேலேன்னு போட்டாதீங்க. கரெக்டாக அதுக்கு மட்டும் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் நீங்கள் தனியாக மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் டேப்பு அவ்வளோதான். இது வந்து பிரிக்கிற ஊசி அப்படின்னு சொல்லுவோம். பிரிக்கிற ஊசி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா இது இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னரில் எப்படி நீங்கள் ஸ்டிச் எடுத்தால் அழகாக பிரிஞ்சுட்டே வந்துடும். பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அப்பப்போ சுடி வந்து லூஸ் ஆகும், டைட் ஆகும், ப்ளவுஸ் லூஸ் ஆகும், டைட் ஆகும். பின்னூசி வச்சியோ நம்ம வேறு எதாவது வச்சு பிரித்தா டென்ஷன் ஆகும். ஆனால் இந்த நீடில் வாங்கிட்டிங்கன்னா இது வச்சு பிரித்தா அழகாக இருக்கும். நம்மளுக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம டெய்லரிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.